Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths theory of equation chapterல exercise 3.6ல fourth sum பார்ப்போம் இந்த வீடியோல. Determine the number of positive and negative roots of the equation x power 9 minus 5x power 8 minus 14x power 7 is equal to 0. Let us take this equation as p of x ன்னு எடுத்துக்குவோம். p of x is equal to x power 9 minus 5x power 8 minus 14x power 7 இது எடுத்துக்கும் p of x ன்னு எடுத்துக்கும். So number of sign changes எத்தனைன்றது பார்க்கும். இங்க பிளஸ்ல இருக்கு, அடுத்தது போகும்போது நமக்கு மைனஸ் இருக்கு. So ஒரு sign change இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் தான் இருக்கு. So no sign change. So the number of sign change is equal to 1. So therefore p of x has one positive root. அடுத்தது negative root பார்க்கலாம். p of minus x. p of minus x னா பவர் வந்து ஆட்ல இருக்கு, அப்போ மைனஸ் வரும், மைனஸ் எக்ஸ் பவர் 9 வரும். இங்கே பவர் ஈவன்ல இருக்கு, ஸோ பிளஸ் ஆகிடும், அப்போ மைனஸ் தான் வரும் இல்லையா. மைனஸ் 5x பவர் 8. இங்கே பவர் ஆட்ல இருக்கு, ஸோ மைனஸ்ல வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ பிளஸ் 14x பவர் 7. இப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இங்கே மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் தான் இருக்கு, இங்கே நோ சைன் சேஞ்ச். இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே பிளஸ் வந்திருக்கு, ஸோ ஒரு சைன் சேஞ்ச். அப்போ p of x, the number of sign change is equal to 1. Therefore p of x has one negative root. அப்போ என்ன எழுதிடலாம்? So p of x has one negative and one positive root. இது மட்டும்தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சம்மோட சொல்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.